Hi cuties, how are you all? I hope all are fine. Be safe at your home. Eat healthy food. Drink more water. Be safe at your home. In this video, we are going to see grade 1 math subject. The topic name is subtraction up to 10. Subtraction up to 10. Subtraction means கழித்தல்னு சொல்லுவோம். That means ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை நீக்கிறது. ஓகே குட்டீஸ், சப்ராக்ஷன் மீன்ஸ் கழித்தல் சொல்லுவோம். ஓகேவா? லுக் அட் திஸ் பிக்சர். There were 8 balloons with Ravi. இந்த ரவின்ற பையன்கிட்ட எத்தனை பலூன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 பலூன்ஸ் வச்சுருக்கான். இங்கே பாருங்கள், he gave 5 balloons to Tina. அதில் 8 பலூன்ஸில் 5 பலூன்ஸை வந்துட்டு யாருக்கு கொடுக்குறான்? டீனாவுக்கு கொடுத்துட்றான். 1 2 3 4 5 பலூன்ஸ் வந்து டீனாட்ட கொடுத்துட்றான். அப்போது மிச்சம் ரவிக்கிட்ட எத்தனை பலூன்ஸ் இருக்குது? மிச்சம் ரவிக்கிட்ட எத்தனை பலூன்ஸ் இருக்குது? 1 2 3. So how many balloons were left with Ravi? 3 balloons. So 8 பலூன்ஸில் 5 பலூன்ஸை நீக்கிட்டோன்னா நமக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்கும்? 3. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் look at the pictures. There are 7 roses. எத்தனை ரோசஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 roses. அதில் 3 takes away 4 roses. 3 takes away 4 roses. அதில் 4 roses வந்து 3 எடுத்துக்கிறாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 3 roses. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1 2 3. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 roses are left. ஓகேவா? அப்போது டேக்கிங் அவே இஸ் கால்டு சப்ராக்ஷன். டேக்கிங் அவேனா அதை எடுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா சப்ராக்ஷன் அப்படி சொல்லுவோம். ஓகே குட்டீஸ், சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் என்னென்னா மைனஸ் சிம்பிள். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ராக்ஷன். ஓகேவா? இது எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா 7 minus 4. 7 minus 4 3. அதாவது 7 ரோசஸ்லேருந்து 4 ரோசஸ் எடுத்துட்டோம்னா மிச்சம் எவ்வளோ கிடைக்குது? 3. ஓகேவா? அப்போது 7 டேக் அவே 4 லீவ்ஸ், பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 3. விசே இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 7 minus 4 equals 3. 7 minus 4 equals 3. இதை இப்படி ரீட் பண்ணணும். இந்த ஆன்சர் கிடைக்குதுல்ல, இதுக்கு என்ன பேர்னா டிஃப்ரென்ஸ். இந்த ஆன்சர் கிடைக்கிற ஆன்சருக்கு என்ன பேர்னா டிஃப்ரென்ஸ். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சருக்கு என்ன பேர்? டிஃப்ரென்ஸ். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பை கிராசிங் அவுட். தேர் வேர் 8 balls இன் எ ஷாப். ஒரு கடையில் 8 balls இருக்குது. 3 balls வேர் ஷோல்டு. அதில் 3 balls என்ன பண்ணிட்டாங்க? விற்றுட்டாங்க. சோல்டுனா என்னது? விற்றுட்டாங்க. ஓகேவா? அப்போது how many balls are left in the shop now? இப்போ மிச்சம் எவ்வளோ பால்ஸ் இருக்குது? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனை பால்ஸ் விற்றுருக்காங்க? 3 balls. அப்போது 3 balls கிராஸ் பண்ணணும். 1 2 3. இது என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணிடணும். மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ இப்போது எத்தனை பால்ஸ் ஷாப்பில் இருக்கும்? 5 balls. ஓகே குட்டீஸ், இது இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பை கிராசிங் அவுட். இப்படி தான் கிராஸ் பண்ணிவிட்டு நம்பர்ஸு சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே குட்டீஸ், லுக் அட் த பிக்சர். how many teddy bears are there? 1 2 3 4 teddy bears. இதில் எத்தனை கிராஸ் பண்ணியிருக்காங்க? 1 2. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2. ஸோ how many teddy bears? 4 teddy bears. அதில் எத்தனை கிராஸ் பண்ணியிருக்காங்க? 1 2. ஓகே குட்டீஸ், ஸோ என்ன பண்ணணும்? மிச்சம் எவ்வளோ டெடிஸ் இருக்குது? 1 2. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 2. ஸோ 4 minus 2 வாட் கம்ஸ்? 2. 4லேருந்து 2 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 2. Like that you have to complete
this exercise. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா subtraction on a number line. Subtraction on a number line. Look at the number line. இங்கே 0லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பேர் தான் நம்பர் லைன். இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா subtract 4 from 10, அதாவது 10லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண போகிறோம். எந்த மெத்தட்லனா நம்பர் லைன் யூஸ் பண்ணி 4 10லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, 10லேருந்து எத்தனை ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் வரணும், 4 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட் வரணும். 1 2 3 4 ஜம்ப்ஸ் பேக்வேர்ட் வரணும். இப்போது இந்த இது என்ன நமக்கு எந்த நம்பரில் கிடச்சிருக்கு, 6. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், 10 minus 4 what comes, 6. ஓகே சில்ட்ரன், 10 minus 4 என்ன கிடச்சிருக்கு, 6. இது போல தான் நம்பர் லைன் யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணணும். லுக் அட் த நம்பர் லைன். ஓகே குட்டீஸ், இங்கே ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 5 minus 3. ஸோ என்ன பண்ணணும், நம்பர் லைனில் ஸ்டார்ட் ஃப்ரம் 5. 5லேருந்து 3 ஜம்ப் பேக்வேர்ட் வரணும். ஓகேவா, அப்போ 5லேருந்து 3 ஜம்ப் பேக்வேர்ட் வாங்க. 1 2 3. ஸோ என்ன நம்பர் கிடச்சிருக்கு, 2. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 5 minus 2 வாட் கம்ஸ், 2. 5 minus 3 5 minus 3 என்ன கிடச்சிருக்கு, 2. ஓகே குட்டீஸ், இதே போல் மற்ற எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ராக்ஷன் யூஸிங் பேக்வேர்ட் கவுண்டிங். சப்ராக்ஷன் யூஸிங் பேக்வேர்ட் கவுண்டிங், அதாவது பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணி சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். பேக்வேர்ட் கவுண்டிங் மீன்ஸ் கவுண்டிங் பேக் ஃப்ரம் த கிவன் நம்பர், அதாவது கொடுக்கப்பட்ட நம்பர்லேருந்து பேக்வேர்ட் கவுண்ட் பண்ணி சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே குட்டீஸ், டு சப்ராக்ட் 4 from 6 கவுண்ட் 4 numbers begin 6. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 6லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போது என்ன நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 6. ஸோ 6லேருந்து பேக் சைட் கவுண்ட் பண்ணணும். 6லேருந்து பேக் சைட் பிஃபோர் 6 என்ன வரும், 5. 5 before 4, 4 before 3, 3 before 2. ஸோ என்ன பண்ணணும், 6லேருந்து 4 numbers பேக்வேர்ட் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன கிடச்சிருக்கு, ஆன்சர் 2. ஸோ 6 minus 4 2. எக்ஸாம்பிள், இங்கே 7 கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்களா. இப்போது 7லேருந்து என்ன பண்ணணும், 2 times பேக்வேர்ட் கவுண்ட் பண்ணணும். பிஃபோர் 7 வாட் கம்ஸ், 6. Before 7 what comes, 6. 6 before what comes, 5. So எத்தனை டைம்ஸ், 1 2 times backward count பண்ணணும். அப்போது 7லேருந்து 2 times backward count பண்ணால் என்ன கிடச்சிருக்கு, 5. ஓகே குட்டீஸ், அப்போது 7 minus 2 என்ன வரும், 5. 7 minus 2 என்ன வரும், 5. Like that you have to complete all the exercise. Next we are going to see subtraction using abacus. Abacus யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, look at the abacus. இது abacus சொல்லுவோம். இதில் 2 ஸ்பைக் இருக்குது. இது 1 ஸ்பைக், இது வந்து 10 ஸ்பைக். 1 ஸ்பைக்கில் 1 டிஜிட் மட்டும் ரைட் பண்ணுவோம். 10 ஸ்பைக்கில் 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகே குட்டீஸ், அப்போது ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா சப்ராக்ட் 3 from 5, அதாவது 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும், 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், 1 ஸ்பைக்கில் 5 பீட்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். 1 2 3 4 5 பீட்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு இதில் எத்தனை பீட்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 3 பீட்ஸ். ஸோ என்ன பண்ணணும், 3 பீட்ஸை கிராஸ் பண்ணணும். 1 2 3. ஓகேவா, இப்போது பேலன்ஸ் எவ்வளோ பீட்ஸ் இருக்குது, 1 2. ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 2.
ஸோ 5 minus 3 2. ஓகேவா? இதே போல் இன்னும் சம் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் 3 minus 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 3 is a 1 digit number. So you draw 3 beads on 1 spike. 1 spikeல 3 beads draw பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு -2. அப்போது எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 beads cross பண்ணணும். ஓகேவா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1. So what is the answer? 1. Understood children? Like that you have to complete this exercise. Next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா subtracting 0 from a number. Subtracting 0 from a number. அதாவது ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா சேம் நம்பர் தான் கிடைக்கும். ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சேம் நம்பர் தான் கிடைக்கும். when we subtract 0 from a number we get the same number. ஒரு நம்பரை 0லேருந்து சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? the same நம்பர் தான் கிடைக்கும். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் subtracting 1 from a number. அதாவது ஒரு நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதோட பிஃபோர் நம்பர் கிடைக்கும். இப்போ லுக் அட் த பிக்சர். 1 2 3 4 5 சாண்ட்விச்சஸ் இருக்குது. 5 சாண்ட்விச்சஸில் 1 எடுத்துட்டோம். மிச்சம் எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ பேலன்ஸ் 4. ஸோ 5 minus 1 4. when we subtract 1 from a number we get the before it. அதாவது ஒரு நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதோட பிஃபோர் நம்பர் கிடைக்கும். இப்போ 5லேருந்து தானே 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். 5ஓட பிஃபோர் நம்பர் என்னது? 5க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 4. ஸோ அதே ஆன்சர் கிடைச்சிருக்கா? அதுதான். அப்போது ஒரு நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதுலேருந்து அதோட முன்னாடி நம்பர் கிடைக்கும். ஓகே குட்டீஸ், சப்ராக்டிங் எ நம்பர் ஃப்ரம் இட் செல்ஃப். ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். லுக் அட் த ஐஸ்கிரீம். 3 ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அதில் எத்தனை கிராஸ் பண்ணியிருக்காங்க? 3ஐயுமே கிராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 0. ஒன்றுமே இல்லை. அப்போது 3 minus 3 0. அதாவது ஒரு நம்பரை அதே நம்பரால் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0. when we subtract a number from itself we get 0. Understood children? Look at the exercise. இது 10, இதுவும் 10. ஓகேவா? அப்போ 10லேருந்து 10 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 0. ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 0. ஒரு நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? அதோட முன்னாடி நம்பர் பிஃபோர் நம்பர் கிடைக்குமா? அப்போது 9 minus 1 என்ன வரும்? 8. நெக்ஸ்ட் ஒன் 4 minus 0. அதாவது ஒரு நம்பர்லேருந்து 0வை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதே நம்பர் சேம் நம்பர் கிடைக்கும். ஸோ 4 minus 0 4. அண்டர்ஸ்டுட் குட்டீஸ்? இதே போல் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் we are going to see vertical subtraction. Vertical subtraction means இந்த மாதிரி காலம்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். The subtraction fact 3 minus 2 1 can also written be as 3 2 1. அதாவது இப்படி காலம்ஸாக எழுதணும். ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கணும். செகண்ட் நம்பரை செகண்ட் ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்? மைனஸ். அதை வந்து அந்த மைனஸ் சைனை சைடில் எழுதிக்கணும். இப்போது சம் போடணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3. ஸோ யூ ரைட் 3 ஸ்டார்ஸ். ஓகேவா? அப்போது எத்தனை நம்பர்ஸ் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 2. என்ன பண்ணணும்? 2 ஸ்டார்ஸை கிராஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 ஸ்டார். ஸோ வாட் த டிஃப்ரென்ஸ் இஸ் 1. ஸோ 3 minus 2 what comes? 1. Like that you have to do the sum. Listen. What is the first number? 4. So you draw 4 lines. Okay. What is the second number? 3. So you cross out 3 lines. 1 2 3. So what is the balance? Only 1. So you write 1. So 4 minus 3 what comes? 1. Understood kutis? We see one more example. Look at the sum. What is the first number? 5. So you draw 5 lines. 1 2 3 4 5.
ஓகேவா. what is the key number? 3. you cross 3 numbers 1 2 3. what is the balance? 1 2. so 5 minus 3 what comes? 2. like that you have to complete this exercise. Next we are going to see how many more. that means look at the picture. Jaya has 6 handles. 6 கேண்டில் அவள் வச்சுருக்கான். தருண் ஹேஸ் 2 கேண்டில்ஸ். தருண் வந்து 2 கேண்டில்ஸ் வச்சுருக்கான். அப்படின்னா ஹூ ஹேஸ் மோர் ஹேண்டில்ஸ்? யார் வந்து அதிகமான கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க? ஜெயா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், we know that 6 விட என்னது 2 வந்து ஸ்மால். ஓகேவா. ஸோ ஜெயா ஹேஸ் மோர் கேண்டில்ஸ் தென் தருண். தருணை விட யார் அதிகமான கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க? ஜெயா. ஓகேவா. சரி, அவங்கள விட இவங்க எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க? தருணை விட ஜெயா எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? 6லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ யூ ட்ரா 6 lines 1 2 3 4 5 6. ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 2வை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ யூ கிராஸ் 2 lines 1 2. ஓகேவா. பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4. ஸோ ஜெயா வந்து தருணை விட how many handles அதிகமாக வச்சுருக்காங்க? 4 candles அதிகமாக வச்சுருக்காங்க. ஓகே குட்டீஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சப்ராக்ஷன் ஸ்டோரிஸ், அதாவது ஸ்டோரி சம்ஸ் பார்க்க போகிறோம். லுக் அட் த பிக்சர். தேர் வேர் 5 frogs sitting on a log. ஒரு மரக்கட்டையில் 5 frogs உட்காந்துருக்கு. ஒன் ஸ்லிப்டு அண்ட் ஜம்ப் இன்டு த வாட்டர். அதாவது ஒரு ஃப்ராக் வந்து ஸ்லிப் ஆகிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. how many frogs remain on the log? மிச்சம் எவ்வளோ ஃப்ராக்ஸ் வந்து அந்த மரக்கட்டையில் உட்காந்துருக்கு? 1 2 3 4. ஸோ 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4. ஸோ 4 frogs remain on the log. அப்போ மிச்சம் எவ்வளோ ஃப்ராக்ஸ் அங்கே உட்காந்துருக்கு? 4 frogs. ஓகே குட்டீஸ், லுக் அட் த சம். ஸ்னேகா had 9 bangles. ஸ்னேகாட்ட 9 bangles இருக்குது. she gave 3 bangles to her sister. அதில் 3 பேங்கிள்ஸை அவங்க சிஸ்டருக்கு கொடுத்துட்றாங்க. அப்படின்னா ஸ்னேகாட்ட இப்போ எவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? 9லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. யூ ட்ரா 9 lines 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா. அதில் 3 பேங்கிள்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ யூ கிராஸ்ட் அவுட் 3 1 2 3. ஓகேவா. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ இப்போ அவங்கள்ட்ட எவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்குது? 6 பேங்கிள்ஸ். ஸோ ஸ்னேகா ஹேஸ் 6 பேங்கிள்ஸ் நவ். இப்போ ஸ்னேகாட்ட 6 பேங்கிள்ஸ் இருக்குது. லைக் தட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ். லுக் அட் த pictures children. This exercise also you have to complete. Okay cuties, thank you. Hi cuties, in this video what we learned about grade 1 maths subject lesson 4 subtraction up to 10. அதாவது 1லேருந்து 9க்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில் எப்படியெல்லாம் சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோமா? ஓகே children, complete the book exercise. We will see the next video. Thank you.